Hello everyone, Blue Star 2024 மாடல்ல நியூ ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. Blue Star 8 இயர்ஸா ஏசி மேனுஃபேக்சரிங் பண்றதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிராண்ட். நம்ம இந்த வீடியோல இந்த ஏசி பத்தின ஃபுல் ரிவ்யூ, இதுல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, பேசிக்கா ஸ்டார் ரேட்டிங், டன்னா என்ன, உங்க ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணா கரெக்டா இருக்கும், ஒரு வருஷத்துக்கு கரண்ட் யூனிட்ஸ் வந்து எவ்வளவு கன்சியூம் பண்ணும், இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ், வாரண்டி டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்ம பார்க்க போற மாடல் Blue Star இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 5-in-1 கன்வெர்ட்டபிள். டன்னா என்ன பார்க்கலாம். நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபேக்டரை வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ரூமாக இருந்தால் நீங்கள் 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். அதாவது 110 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கம்மியாக இருந்தால் 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் ரூம், அதாவது 110லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் நீங்கள் 1.5 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு லார்ஜ் சைஸ் ரூமாக இருந்தால் நீங்கள் 2 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். 150லேருந்து 210 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு எல்லாமே 2 டன் ஏசி கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங் பார்க்கலாம். Blue Star 110ல 3 ஸ்டார் லான்ச் பண்ணாங்க, 110ல 5 ஸ்டார் லான்ச் பண்ணாங்க. இந்த ரெண்டு ஏசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 110 5 ஸ்டார் ஏசி பர் இயருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 517 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். 110 3 ஸ்டார் ஏசி பர் இயருக்கு 704 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 187 யூனிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும். 110 3 ஸ்டார் அண்ட் 110 5 ஸ்டார் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பண்ணோம். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது 3 ஸ்டார் ஏசியோட ப்ரைஸ் வந்து கம்மி. 5 ஸ்டார் ஏசி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4000 rupees எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது ரெண்டுமே பெஸ்ட்டான ஏசி தான். உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் எது ஓகேன்னு படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏசியில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா A1 Pro ஆம்பியன்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் ஆம்பியன்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவுட்டோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டு இண்டோரில் கூலிங்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டர்போ கூல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணும்போது நம்மளோட ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். இதில் ஸ்மார்ட் ஐடி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஏசி நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்ஸா வாய்ஸ் சப்போர்ட் வந்து இருக்குது. நம்ம மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து இந்த ஏசியை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஏசியில் ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 டேரக்ஷன் வந்து இருக்காவும், அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து இருக்காவும். இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ரூமில் நம்ம எந்த இடத்துல நின்னாலும் நமக்கு கூலிங் வந்து கிடைக்கும். ஆன்டி கொரஷன் ப்ளூ ஃபின் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ஏரில் இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணும். காப்பரோட லைஃப் டைம் வந்து அதிகம். தண்ணி படா துரு பிடிக்காமல் இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டஸ்ட் ஃபில்டர் அண்ட் ஆட்டோ க்ளீன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஏரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேக்டீரியாலாம் இருக்கும். இந்த ஏசி பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட் பேக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தான ப்ரீத்திங் வந்து கிடைக்கும். ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால இந்த ஏசியோட ஃபில்டர் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏசியை ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும். கிளைமேட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அவுட்டோரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சில ஏசி ரூமில் பேபிஸை உள்ளே கூட்டிகிட்டு போனாலும் அழுதுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமாக இந்த ஏசியில் இல்லை. பேபிஸ்லாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். கம்ப்ரஸரில் ஆன்டி கொரஷன் அக்வாட்டிக் ஜாக்கெட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஏரில் இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க கம்ப்ரஸரோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக இந்த ஏசியில் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து இருக்குது. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும், ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க Blue Star வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியை நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். என்னதான் இடி மின்னல் வச்சாலும் இந்த ஏசிக்கு ஒன்றுமே ஆகாது. செல்ஃப் டைனசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம மேனுவலாக செக் பண்ணுறதுக்காகவும் கஸ்டமர் சப்போர்ட் டீமையும் சர்வீஸ் டீமையும் நம்ம ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டைனசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசர் ரேட்டிங் 5.02 வந்துருக்கு. நீங்கள் இந்தியாவில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி சம்மர் சீசனில் அதிக அளவில் வெயில் வந்து அடிக்கும். என்னதான் வெயில் வச்சாலும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கும். இந்த ஏசி 54 டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். R32ன்ற ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் 5-in-1 கன்வெர்ட்டபிளாக என்ன பார்க்கலாம். 5-in-1 கன்வெர்ட்டபிள்னா இந்த ஏசி நம்ம 5 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம். 5-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த ஏசி 100% ரன் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 80% ரன் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 60% ரன் ஆகும். ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 40% ரன் ஆகும். ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 110% ரன் ஆகும். எதனால் இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கோம்னா நம்ம ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைச்சா போதும். அப்போ ஏசி ஃபுல்லாக ரன் ஆகணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அப்போ நம்ம ரூமில் ஒரு ஆள் இருக்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா ஏசி வந்து 40% ரன் ஆகும். ரிமைனிங் 60% பவர் வந்து சேவ் பண்ணோம். நம்ம ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங்கை ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ரூமில் 2 பேர் இருக்காங்கன்னா 5-in-1 கன்வெர்ட்டபிளில் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க 2 பேருக்கு தேவையான கூலிங் மட்டும் ஏசி ஜென்ரேட் பண்ணோம். ரிமைனிங் பவர் சேவ் பண்ணோம். இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ரூமில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கன்வெர்ட்டபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் எதனா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்து வருவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும். அப்போ நீங்கள் 5-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபிஃப்த் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஏசி வந்து 110% ரன் ஆகும். இந்த நார்மலாக ரன் ஆவதோட 110% ரன் ஆகுதுனால வீட்டுக்கு வந்துருக்க எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து கிடைக்கும். நீங்கள் ஏசி நார்மல் மோடில் ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட் 1 வந்து சூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஏசி வாங்கின பிறகு இந்த மோட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த ஏசியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து என்ன பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்த ஃபீச்சர் வரையும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டர்போ கூல் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது.
நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே இந்த ஏசி ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஏசி சூப்பர். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம். வாரண்டி பற்றி பார்க்கும்போது ப்ளூ ஸ்டார் ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து வாரண்டி தர மாட்டாங்க. ப்ளூ ஸ்டார் கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது ப்ளூ ஸ்டார் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். அமேசானில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் அமேசானில் ஏசி புக் பண்ணால் 24 ஹவர்ஸ்லேருந்து 36 ஹவர்ஸ்க்குள்ளே இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்த பிராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம். ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கினா அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க. இது 2024 மாடல்னால இன்னும் எல்லா ஸ்டோரையும் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோர் பண்ணால் கூட அவங்க கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்ககிட்ட விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும், வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும். நீங்கள் பழைய மாடலாக வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால நீங்கள் ஏசி அமேசானில் வாங்குறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஏசி என்ன கெப்பாசிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்குது பார்க்கலாம். 1 டன் 3 ஸ்டார், 1 டன் 5 ஸ்டார், 1.3 டன் 3 ஸ்டார், 1.5 டன் 3 ஸ்டார், 1.5 டன் 5 ஸ்டார், 2 டன் 3 ஸ்டார், 2 டன் 5 ஸ்டார். இந்த எல்லா ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் எந்த ஏசியோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி பார்த்தீங்கன்னா 1 டன் 3 ஸ்டார் ஏசியோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி. நீங்கள் ஏசி வாங்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் வச்சிருப்பீங்க. அந்த பட்ஜெட் ரேஞ்ச் கூட இந்த ஏசி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு ஏசி நீங்கள் வச்சிருக்க பட்ஜெட் கூட ஈஸியாக மேட்ச் ஆகும். அந்த ஏசி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கோங்க. ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க. ப்ளூ ஸ்டார் ஒரு நம்பிக்கையான பிராண்ட் தான். இந்த ஏசி நம்ம தாராளமாக வாங்கலாம். நீங்கள் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஏசியோட லைஃப் டைம் வந்து இருக்கும். இந்த ஏசியோட அமேசான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.